சிஎம் பாங் டபிள்யூபிள்யூக்கு 2022 பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ரசல்மேனியா என்ட்ரன்ஸ் அன்னைக்கு அவர் கேங்ஸ்டர் மாதிரி வருவார். கேங்ஸ்டரில் செக்யூரிட்டி கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் கன் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த நேரத்தில் சிஎம் பாங்கோட வளர்ச்சி அப்படிங்கிறது ROH மாதிரியான அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் தான் இருந்தது, டபிள்யூபிள்யூவில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுக்கு கன்னை பிடிச்ச மாதிரி ஒரு கார்டாக வந்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அடுத்த 10 வருடத்துலேயே ஜான்சனா அலற விட்டு சாம்பியன் ஆகியிருப்பார் நம்ம சிஎம் பாங். சிஎம் பாங்கை எப்படியாவது AEWக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் டோனி கான் இருந்தார். சக்ஸஸ்ஃபுல்லி AEWக்கும் கூட்டிகிட்டு இருந்தார். 12,000 டிக்கெட் வித்துச்சு அன்னைக்கு. அதனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ எல்லாருக்குமே பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டோனி கான் விற்றார். ஸோ அந்த ஐஸ்கிரீமோட மதிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 20 ரூபா இருக்குமா, சரி 20 ரூபான்னு வைங்களேன். ஸோ அந்த ஐஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 பேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, கடைசியில் 1.5 வருஷத்துலேயே AEWக்கு ஐஸ் கொடுத்துட்டு சிஎம் பாங் AEW விட்டு வெளியே வந்துட்டார். சிஎம் பாங்கோடைய கல்ச்சரல் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தீம் மியூசிக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு தீம் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பார்ல, அது வந்து ராண்டி ஆர்டனோட தீம் மியூசிக்காம். ராண்டி ஆர்டன் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இந்த தீம் மியூசிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணது தான் சிஎம் பாங் பார்த்து தான் அடுத்த 7 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தீம் மியூசிக்கை அவருக்காக உருவாக்குனாராம். அதாவது ராண்டி ஆர்டன் ரிஜெக்ட் பண்ண தீம் மியூசிக்கை தான் இதுக்கு முன்னாடி உள்ள தீம் மியூசிக்காக சிஎம் பாங் யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா? ஓகே, இன்றைக்கி தகவல் பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கவனிக்கோங்க. அண்ட் மோர் தான் எந்தெந்த ரசலுக்கு போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.